and let us not grow weary while doing good, for in due season. Come on, எத்தனை பேருக்கு புரிஞ்சது? due season. ஆமென். நீ செஞ்சவைகள் எல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டவைகளாய், கணக்கில் வைக்கப்பட்டவைகளாய் இருக்கிறது. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்றேன், நீயே உன் டியூவை கரியா கட்டணும்னு நினைக்கும் போது, நீ உன் டியூவை கட்டுறதுக்காக உழைக்கும் போது, ஐயோ இத்தனை நாள்ல இத்தனை அமௌண்ட்டை கட்டி ஆகணுங்கிற ஒரு கடமை உனக்கு இருக்கும்போது, உனக்கு கொடுக்கிறதுக்கு பரலோகம் கடமை பட்டிருக்கிறது. அந்த டியூ சீசன் இந்த மாசம் எனக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கை தட்டி receive in the mighty name of Jesus. Due season. அது ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம் என்கிறது தமிழ்ல இருக்கிறது. ஆனா இங்கிலீஷ் அழகா இருக்கிறது பார். For in due season. Amen. We shall reap. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென் சொல்லுங்க பா. எத்தனை பேர் நம்புறீங்க? We shall. we shall reap. அப்ப விசுவாசிங்க 6வது மாசம் கை பிடிச்சி ஒரு ஒரு விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, சந்தோஷத்தோட, வார்த்தையில தான் ஜீவன் இருக்கிற இந்த வார்த்தையை நீ அறிக்கை பண்ணும்போது, இந்த வார்த்தையை நீ டிக்ளேர் பண்ணும்போது, நடக்க வேண்டியவன் வாழ்க்கையில நடக்கட்டும் சொல்லி நம்புற பிள்ளைங்க கை தட்டி பக்கத்துல படுத்து சொல்லுங்க, உனக்கு டியூ சீசன்.